யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒரு சில நாட்களாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேசிக் கொண்டு வருகிறேன். அவைகள் எல்லாம் ஒன்றாய் தொகுத்து ஒரு MP3 வடிவத்தில் ஒரு 4 அல்லது 5 மெசேஜை போட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வசனங்கள் கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டு வருகிறோம். நாம் நெருக்கப்படும் பொழுது அதை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று, நெருக்கம் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்று உங்களோடு கூட சில நாட்களுக்கு முன்பாக நான் பேசினேன். நெருக்கம் ஒரு அவசியமான ஆவிக்குரிய அனுபவம். அந்த நெருக்கப்படுகிற பொழுது நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பேசினேன். அப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் போராட்டம் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்று நான் பேசினேன். நெருக்கங்கள் சகித்துக் கொள்ளும்படி நெருக்கங்கள், நீங்கள் நெருக்கப்படுறீங்க. போராட்டம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அதை சகித்துக் கொள்ள அல்ல, அதை மேற்கொள்ளுவதற்கு என்று நான் உங்களோடு கூட பேசினேன். அநேக நேரத்தில் நெருக்கத்திற்கு விரோதமாய் நாம் போராடுகிறோம். போராடுகிற நேரத்தில் அதை என்ன பண்ணிக் கொள்கிறோம்? சகித்துக் கொள்ளுகிறோம். இது ஒன்றுக்கு ஒன்று முரணாய் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்லை, விடுதலை இல்லை. ஒரு அநேக நேரத்தில் நம்மை தொடர்ந்து கொண்டே நன்மையும் கிருபையும் தான் தொடரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில வாழையில பார்க்கும் பொழுது சாபம் நம்மை தொடர்ந்து கொண்டு வருகிறதை போல நமக்கு ஒரு பிரமை உண்டாகும். என அன்புக்குரியவர்களே, இதை நாம் மேற்கொள்ளும்படியாக நம்ம போராட வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேசினேன். அப்புறம் சில நாட்களுக்கு போன 18th நான் உங்களோடு கூட பேசும் பொழுது ஒரு காரியத்தை பேசினேன். இதோ அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார், இது உண்மை, இது சத்தியம், இதை எழுது என்று ஆண்டவர் புதிதாக்குகிறதை அவர் நிச்சயமாய் செய்ய போகிறார் என்று நான் உங்களோடு கூட பேசினேன். ஆனால் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் அதை நான் சுதந்தரித்துக் கொள்ள முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி நான் முன்னாடி போட்ட அதே சண்டையே போட்டுக்கிட்டே இருந்தோம்னா புதிதாக்க முடியாது. ஆகையினாலே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போவது எதிர்த்து நெல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? சகித்துக் கொள்ளுங்கள், போராடுங்கள். சில காரியங்களை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. 10 நீங்க 18 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. எனக்கு அன்புக்குரியவர்களே, இங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டங்கள் வரும்பொழுது அதை எதிர்த்து நிற்க நான் திராணி உள்ளவனா இருக்க முடியும். நான் போராடுதல நீங்க போய் சண்டை போடணும்னு நான் பேசல. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் அப்படிதான் நினைக்கிறோம். பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்று வேதம் சொல்கிறது. எதை எதிர்த்து நிற்கணும் என்று வேதம் சொல்கிறது? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. We know the devices of the devil. Once you know the devices of the devil, you will have to resist and not to fight against it. இது நல்ல கவனிச்சுக் கொள்ளுங்க. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, you have to resist it.
not to fight it. அந்த பிசாசின் தந்திரங்களை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ அந்த 10வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா அங்க 3 காரியம் சொல்லப்படுகிறது. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படணும். திராணி உள்ளவனா ஆகணும்னா நான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நாம் பலப்படணும். அந்த சத்துவம் என்ன என்று உங்களோடு கூட நான் பேசி இருக்கிறேன். அந்த சீடியை நீங்க வாங்கி கேளுங்க. அதற்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா அந்த வசனத்தை நீங்க எல்லாம் உற்று நோக்கி பாருங்க, ஏன் மூஞ்சி பார்க்காதீங்க. அந்த வசனம் அழகா எழுதி இருக்குது. தீங்கு நாளிலே, பிரச்சனை நாளிலே, நமக்கு வருகிற போராட்டத்தின் நாளிலே, இந்த பிசாசின் தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை தீண்டுகிற நாட்களிலே, அதுதான் தீங்கு நாள். அந்த தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். போராடவும் போட்டிருக்காதுல, அது சண்டை போடணும் போட்டிருக்கா. அதை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். இட்ஸ் a wonderful verse. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, காலையில நான் வாசிக்கும் பொழுது நான் அரண்டு போயிட்டேன். எதிர்த்து நிற்கணும். நீங்க போராட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக போராடி நீங்க செய்து முடித்தவர்களா நிற்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப அருமையான வசனம். நீங்க போராட வேண்டாங்க. நீங்க பிசாசோடு கூட போராட வேண்டாம். நான் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களால் கர்த்தரிடத்தில் நான் பலத்தை பெற்று நான் எதிர்த்து நிற்கணும். அப்படி சொல்லுகிறது. அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணணும்? தரித்துக் கொள்ளுங்கள். எடுத்தவர்களாய் அதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. நீங்க நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அதை எடுத்துக்கொண்டவர்களாய், தரித்துக் கொண்டவர்களாய், யூ பி prepared not for the fight but to resist him. நீங்க இந்த பிசாசின் தந்திரங்களை போராடுவதற்கல்ல, அதை எதிர்த்து நிற்கணுமா? இப்பொழுது ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன், நீங்க அரண்டு போயிடுவீங்க. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தான் போராடுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிங்க பெரியப்பானுங்க. அதை வாசிங்க 17-14. அந்த பிசாசின் காரியங்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட தான் யுத்தம் பண்ணுவாங்களாம். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அவரோடு கூட அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வாசிங்க. அல்லேலூயா. நீங்க அந்த எதிர்க்க திராணி உள்ளவர்களாய், எதிர்த்து நிற்க கர்த்தருடைய சத்துவத்தை தரித்தவர்களாய், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து பிடித்துக் கொண்டவர்களாய், தரித்தவர்களாய் நம்ம நிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர்கள் அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அவர் யுத்தம் செய்யும் பொழுது அவர் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய, I was so marveled while I was reading it. I don't have to fight with him. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பிசாசோடு கூட நான் போராட வேண்டாம். நான் எதிர்த்து நான் நிக்கணும். ஆனா ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக போராடி ஜெயிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் உண்மை உள்ளவர்களாய் அந்த ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டவர்களாய். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள் என்ன? ஆண்டவருடைய உண்மை அதான் அவருடைய சத்துவம். ஆண்டவருடைய பரிசுத்தம் தான் கர்த்தருடைய சத்துவம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் செய்யும் பொழுது அவரோடு கூட நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் நாங்க சொல்லுது, நான் எதிர்க்கவும் அவர் போராடி சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அல்லேலூயா சொல்லுவோமா? சகலத்தையும் போராடுகிறவர்கள் போடலையேங்க. நான் எதிர்த்து தான் அங்க நிக்கிறேன். கர்த்தருடைய சத்துவத்தை தான் தரித்துக் கொண்டு அவருடைய உண்மை உள்ளவனாய் இருந்து
அவருடைய பரிசுத்தத்தை நான் தரித்துக் கொண்டு நான் அவரோடு கூட நிற்கிறேன். அவர் எனக்காக போராடி ஆண்டவர் ஜெயித்து கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. After having said this, அப்போ ஆண்டவருடைய சத்துவத்தினால் பலப்பட்டு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் நிற்கும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் சொல்லுது. அப்போ அந்த பிசாசின் தந்திரங்களை நான் என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிற்கணுமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஓரிரண்டு காரியம், பிசாசின் தந்திரங்கள் ஓரிரண்டு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். எதை நாம் எதிர்த்து நிற்கணும், எதற்கு நாம் விழுந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிற்கணும், அது போராட வேண்டாம் பிரியமானங்களே. ஆனால் நம்ம அதுல விழுந்து போய்விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுக்கு அவருடைய சத்துவத்தை தரித்துக் கொண்டிருக்கிறோம், அவர் சத்துவத்தில் பலப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதிர்த்து நான் நிற்கணுமா? ஆண்டவர் யுத்தம் செய்வாராம். அப்பொழுது என்ன ஆகுமா? பிசாசு என்ன பண்ணிடுவானா? ஓடி போயிடுவாராம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணுமே ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்த இந்த சர்வாயுத வர்க்கம் அவருடைய சத்துவத்தை நம்ம தரித்து கொண்டவங்களா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் உனக்கும் எனக்கும் அவனோட யுத்தம் செய்யறதுக்கு பழக்கம் இல்லை, அப்பியாசம் இல்லை. தாவீது சொல்றான் பாருங்க, எனக்கு அப்பியாசம் இல்லை, அவனோடு கூட நான் ஃபைட் பண்றதுக்கு எனக்கு என்ன இல்லை? அப்பியாசம் இல்லை. நான் அவருடைய நாமத்தை நான் எடுத்துக்கொண்டு போகட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6000 வருஷத்திற்கு மேலாய் நம்மை காட்டிலும் அவனுக்கு வயசு. அவனோடு கூட நம்ம யுத்தம் செய்ய முடியாது. நமக்கு 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 அப்படிப்பட்ட அப்பியாசம் இல்லை, இல்லையா? பிசாசோடு கூட யுத்தம் செய்ததுக்கு நமக்கு அப்பியாசம் இல்லை. 6000 ஆண்டு எத்தனை கோடிக்கணக்கான மக்களை அவன் அறிந்தவன். எப்படி விழத்தட்டலாம் என்று அவனுக்கு தெரியும். அவனோடு கூட நம்ம யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய பக்தியை நான் தரித்துக் கொண்டவனாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் பிசாசு ஓடி போயிடுவான். அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்தத்தை பார்த்தால் அவன் அங்க நிக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நீ உண்மை உள்ளவனா இருந்தனா உன் பக்கத்திலே வரமாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 2 தந்திரங்களை சொல்லட்டும். முதலாவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 36வது வசனத்தை வாசிப்போம். 19:36. நல்ல கவனிங்க. எபேசு பட்டணத்துல பவுலடியார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அங்க பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது, பெரிய மனமாற்றம் ஏற்படுது. தியானாலே பெரியவள் என்று சொல்லி அவளை வணங்கினவர்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவனோடு கூட வந்த சீஷர்களை மக்கதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு அவன் ஆசியாவில தங்கி விடுகிறான். அப்பொழுது திமோத்தேயு என்கிற ஒரு தட்டான், அவன் தியானாளுடைய ஆலயத்தை வெளியிலே செய்து விற்கிறவன். அவன் பெரிய சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். அந்த தியானாளுடைய அவர்கள் கும்பிடுகிற அந்த தெய்வத்தை வைத்து ஒரு ஆலயத்தை அவன் சிற்பமாய் செதுக்கி அதை வித்து பெரிய லாபம் கொண்டு கொடுக்கிறவன். இப்போ பவுல் அங்க ஊழியம் செய்த உடனே எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவனுடைய வியாபாரம் என்ன ஆயிடுச்சு? நஷ்டமடைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அநேக தட்டான்களை கூப்பிட்டு அவன் எல்லாரிடத்திலும் ஒரு துரு உபதேசத்தை பண்றான். அதை உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பவுலை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் பதறுகிறார். அங்கு ஒரு பெரிய கலவரம் உண்டாகிறது, அங்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது. அந்த இடத்துல ஒரு பயங்கர நிலை அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. பதறி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும். எப்பொழுது அங்கு பவுல் வருவான், அவன் மேல பாயலான்னு நினைக்கிறான். அலெக்சாண்டர் வந்து பேசுறான், அவனு கூட ஏற்றுக்கொள்ளல. எல்லாரும் பதறிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த பதற்றம் ஒரு பிசாசின் தந்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா,
Hallelujah. You should be cool as a cucumber. You should not be hasty. Hallelujah சொல்லுமா. வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது அது நம்முடைய நினைவுகளிலே தோன்றுகிறது. இந்த பதட்ட நிலைமை நம்முடைய சரீரத்திலே உண்டாகிறது இல்ல. எடுத்தவனே கையெடுத்து அடிக்கிறது இல்ல, எடுத்தவன கல்லெறிகிறது இல்ல. அந்த கல்லெறிவதற்கு முன்பாக அது நினைவுகளிலே அந்த பதற்ற நிலைமை ஏற்படுகிறதா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிப்பா. அது என்னுடைய நினைவுகளிலே அது தோன்ற ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த நினைவுகளிலே தோன்ற ஆரம்பித்தோன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் பதறுகிறாங்க. அப்போ பதறிக்கொண்டு இருக்கும் பொழுது அது அவர்களுடைய சரீரத்தில் வெளிப்பட்டு விடும். அவர்கள் பவுலை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? கொலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அது அவர்களுடைய சரீரத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாக அந்த சம்பிரதாய அந்த பட்டணத்தில் சம்பிரதாய சம்பிரதி அவன் பட்டணத்தில் ஒரு பெரிய கவர்னர் ஆஃப் தட் பர்டிகுலர் அந்த சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவன் கிறிஸ்தவனோ அல்லாதவனோ தெரியாது. ஆனால் அந்த பதட்ட நிலைமையை அது பதறி அவர்கள் செய்து விடாதபடிக்கு, அவர்கள் அதை ஆக்ஷன்ல செய்து விடாதபடிக்கு, அதை அவனுடைய பவுலை கொலை செய்து விடாதபடிக்கு அங்கு ஒரு அழகாக அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். இந்த பதற்ற நிலைமையை அது நினைவிலே அது எழும்பொழுது அதை நம்ம என்ன பண்ணிடணும்? கட்டுப்படுத்திடணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அது நம்முடைய கையின் மூலமாய், காலின் மூலமாய், வாயின் பேச்சின் மூலமாய் அது வெளிப்படுவதற்கு முன்பாகவே அதை எதிர்த்து நிற்கணும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான். ஏன்னா உன்னை பதறி பேச வைக்கிறது யார்? உன் வாயினுடைய பேச்சை பதற வைக்கிறவன் யார்? அதனால் தான் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கு அந்த செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய வாசனையை நாரி போகி செய்கிறது போல நம்முடைய கனவான, நம்முடைய புத்திமான், நம்மளுக்கு இருக்கிற இந்த சொற்ப மதியினம் நம்மளை அப்படியே நாரி, இந்த சொற்ப மதியினம், அல்லேலூயா சொல்லுவோமா, இந்த மனதிலே தோன்றுகிற இந்த மதியினம், அல்லேலூயா, அதை கட்டுப்படுத்தணும். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீதிமொழிகள் 29-20 வாசித்து பாருங்க, 25-28 வாசித்து பாருங்க. அங்க எல்லாம் நம்ம மதியினமாய் அல்லது பதறி செய்கிறதெல்லாம் உன்னை மூடனாக மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அதுதானே அவனுடைய வேலை. நீ நீதிமானாச்சே, நீ புத்திமானாச்சே, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானம் உன்கிட்ட இருக்கே. ஆனா அந்த பதறி செய்கிற அந்த காரியம் உன்னை மூடனாக மாற்றிவிடும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பொழுது அந்த சொற்ப மதியினா உன் மேல வந்து ஒட்டி இருக்கும் பொழுது அங்கு உன் பக்கத்துல வந்து சாத்தா வந்து உன்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான். தியானித்தோம் இல்லையா? அந்த பிரதான ஆசாரியனாகிய அந்த யோசுவாவை அவன் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய ஆடையில கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்குது. அல்லேலூயா சொல்லும். சொற்ப மதியினம் உன்னை நாரி கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. அதை எதிர்த்து நிற்கணும். அப்படி என்றால் அது நினைவிலே தோன்றும் பொழுது நீ அமைதியாயிருக்க கற்றுக்கொள்ளணும். யூ ஷுட் பி கூல் as a cucumber. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமானங்களே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலைமை வரும்பொழுது நாம் அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே வந்து நிற்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க வாய் பதறி பேசி எதையும் செய்து விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கைவிட்டு விடுவார். Because you want to fight it. நீங்க அவனோ எதிர்த்து நிற்கதான் சொல்லியிருக்கிறாரு ஒழிய நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? அவனோடு கூட போராட ஆரம்பிச்சிட்டீங்க, அவனோடு கூட யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப அம்போன்னு கர்த்தர் விட்டுருவார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. ஆகையினாலே நம்முடைய வாய் தவறி ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லாக புறப்பட்டு வரக்கூடாது. கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஏசாயா 32 வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யணும்.
அங்க அவர் ஆளுகை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வருமா? அவர் அத 2வது வசனத்தை வாசிங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் அவர் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் அவர் வறண்ட நிலங்களுக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு இருப்பார். அப்புறம் 3வது வசனம். அப்போ நம்ம கர்த்தருடைய அந்த முதல் வசனத்தை வாசிங்கன்னா அவர் நீதியாய் நியாயம் செய்வார். அப்போ அவருடைய சமூகத்திலே வந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய பீஸ் சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், கர்த்தருடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், அவர் பெருங்காற்றுக்கு ஒதுக்கா இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? வெயிலுக்கு நிழலா இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே நமக்குள்ளே ஒரு எண்ணத்துல ஒரு அமைதி வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் பதறி பேசாதபடிக்கு நம்முடைய வாயை பொத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது கர்த்தர் நம் வாயை பொத்திக் கொள்ள சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பதறி பேச சொல்லாது. அல்லேலூயா. 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பதட்டமுள்ளவனுடைய இருதயம் நினைவுகள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது நான் பதறிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது பதறிக்கொண்டே இருக்கிறவன் பதறி பேசி விடுகிறது போல ஒரு 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 காரியம் வந்துடும் இல்லையா? அவர்கள் அப்படியே ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த நேரத்தில் நான் அமைதியா இருந்து கர்த்தர் எனக்கு ஒதுக்காக இருப்பார், கர்த்தர் என்னுடைய வெயிலுக்கு நிழலா இருப்பார், அப்படி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வேதம் 1வது வசனம் சொல்கிறது, அந்த நீதியுள்ளவர் நம்முடைய இருதயங்களிலே ஆளுகை செய்யும் பொழுது நாம் மனம் பதற்ற என்னாகுமா? அறிவை உணர்ந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமைதிப்படுத்திடும். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் ஆளுகை செய்யணும், அவர் ஆளுகை செய்யணும். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். யோபு, அவனை கர்த்தர் தான் ஆளுகை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் உத்தமனா இருந்தான், அவன் சன்மார்க்கனா இருந்தான், அவன் பொல்லாப்புக்கு விலகினவனா இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்தை அனுமதிச்சிட்டாரு இல்லையா? எல்லாத்துக்கும் தெரியும் அவனுடைய போராட்டத்தை அனுமதிச்சிட்டார். அப்பொழுது கூட அவன் வாய் தவறி பேசல. நல்லா கவனிங்க, அவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் வாய் தவறி பேசல. அவனுடைய பேச்சு எப்படி இருக்குது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவளுடைய மனைவி கூட அவனை கடிந்து கொண்ட பொழுது அவள் சொல்லுகிறார், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கொஞ்சம் தீமையையும் பெற்றுக்கொள்ளாமல் ஏன் இருக்கக்கூடாது? தீமையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல அவ சொல்றா. அவளை நிறைய அந்த கணவனை ரொம்ப ப்ரோவோக் பண்றான், பதறி அவனை ப்ரோவோக் பண்றான். ஆனாலும் அவன் எப்படி இருக்கிறான்? சமாதானத்தோடு கூட இருக்கிறான். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வேலுக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? பதறி பேச மாட்டேங்கிறோம். இப்ப என்ன பண்ணிட்டான்? முத்தத்துக்கு வந்துட்டான். முத்தத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு சாம்பல் எடுத்து என்ன பண்றான்? மேல பூரா பூசிக்கிட்டான். அவன் ஓட்டை எடுத்து அவன் என்ன பண்றான்? அவன் பக்கத்துல அவனுடைய நண்பர்கள் வந்துட்டாங்க. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் அசோசியேஷன், பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் அசோசியேஷன். அவன் தெருவில் அவன் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது வரைக்கும் அவன் பதறி பேசவே இல்லை. அவன் முத்தத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய நண்பர்கள் அவனை சுற்றிலும் இருக்கிறாங்க, அவர்கள் பேசுகிறார்கள். இவன் பதறி பதறி பேசி விடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் ஒரு வார்த்தை சொன்னா இவன் எத்தனை வார்த்தை பேசுறான்? 10 வார்த்தை பேசுறான். பதறி பதறி. பி கேர்ஃபுல் அபவுட் யுவர் அசோசியேஷன். இதுவரைக்கும் பதறாத உன்னுடைய வாய், உன்னுடைய நண்பர்கள், யூ பி கேர்ஃபுல் அபவுட் டு whom you are associated with. நீங்க யாரோடு கூட ஐக்கியம் கொள்கிறீங்க, அந்த ஐக்கியம் என்ன பண்ணுது? உன் வாயை பதற வைத்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சில நண்பர்கள் உன்னிடத்துல வந்து பேசும் பொழுது அவனை குத்திடலாண்டான்னு ஒரு வருமா? கேஸ் போட்டுடலாண்டா, இல்ல ஆட்களை வச்சு அடிச்சிருவோண்டா. நம்ம பதறிதான முடிக்கிறோம்.
அந்த நண்பர்களோடு. So you have to be very very cautious about your association, to whom you are associated with. இப்படிப்பட்ட காலத்துல நீ கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்ப 40ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஆண்டவர் அந்த பேசிக்கொண்டே வருகிறார். 40ஆம் அதிகாரத்துல அவர் பேசுகிறார். அவன் என்ன பண்றான்? நான் வாயை பொத்திக் கொள்ளட்டும் சொல்றான். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சு. தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த யோபுவை காண்கிறோம். அவன் நண்பர்களோடு கூட இருக்கும் பொழுது அவன் வாய் தவறி பேசினானா இல்லையா? ரொம்ப பேசினான் இல்ல? அவன் 10 வார்த்தை அவன் பேசினானா, அவன் ஒரு அதிகாரம், அந்த எலிப்பாஸ் ஒரு அதிகாரம் பேசுவான், 2 அதிகாரம் அவனுக்கு பதில் கொடுப்பான். ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுத்து கொண்டே இருந்தவன் இப்ப ஆண்டவர் அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இப்ப என்ன பண்ணிட்டான்? வாயை பொத்திக் கொள்கிறான். ஆண்டவர், நான் 2 தடவை நான் பேசினேன். அத வாசிங்களேன். அத கர்த்தருடைய சமூகத்திலே வீணான வார்த்தைகளை நாம் பதறி பேசக்கூடாது. இதை அறிந்தவன் யோபு. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் நண்பர்கள் இருக்கும் பொழுது அவன் பதறி பேசினான். ஆனா ஆண்டவரோடு கூட பேசும்பொழுது அவன் வாய் பதறி பேசல, வாயை பொத்திக் கொண்டான். நம்ம ஆண்டவரிடத்துல நாம் பேசும்பொழுதுதான், ஆண்டவரே நீ ஏன் இதை செய்தீர், எனக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இதை வாய் தவறி பேசி விடுகிறோமே ஆண்டவரிடத்தில். பதறி செய்கிற காரியம் அது சாத்தானுடைய தந்திரம். ஆகையினாலே பதறி பேசுவதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை ஆளுகை செய்யட்டும். அவர் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யட்டும். அவர் உங்களுடைய நினைவுகளை ஆளுகை செய்யட்டும். 2வது 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 10:19. இதுல அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க மறந்துருங்க. அதுல ஒரே ஒரு சின்ன காரியத்தை, வெளிப்பாடை மட்டும் உங்கள்கிட்ட சொல்றேன், வாசிங்க. முதலாவது, மோசே எனக்கு ஜனங்கள் எல்லாரை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன். நல்லா கவனிங்க. இந்த எரிச்சல், இந்த கோபம் பிசாசினுடைய தந்திரங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது நல்ல மனசுல வச்சுக்கோங்க. உங்களை எரிச்சல் அடைகிறது யாரு? என் ஜனங்கள் அல்லாதவர்கள் மூலமாய் உனக்கு எரிச்சலை உண்டாக்குவேன். அந்த அடுத்த ஜனம் யாரு? என் ஜனங்கள் அல்லாதவர்கள். இன்னொன்னு புத்தியினர்கள். புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உனக்கு கோபத்தை உண்டாக்குவேன். நீங்க அந்த புத்தியினமான ஜனங்கள்னு யாரும் நீங்க எடை போட வேண்டாம். அப்போ இதுல ஒன்ன மட்டும் நினைச்சுக்கீங்க, இந்த எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்குகிறவன் யார்? இத மட்டும் மனசுல வச்சுக்க. கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குகிறவன் பிசாசு. அவனுடைய தந்திரமே உன்னை எரிச்சல் ஊட்டி, உன்னை கோபம் உண்டாக்கி, உன்னை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போக செய்கிறது தான் அவனுடைய தந்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க நல்லா கவனிங்க. இந்த எரிச்சல் என்ன பண்ணுமாம்? அசட்டை எரிச்சலை உண்டாக்கும். அந்த எரிச்சல் கோபத்தை உண்டாக்கும். அந்த கோபம் மூர்க்கத்தை உண்டாக்கும். அந்த மூர்க்கம் பாவம் செய்ய தூண்டிவிடும். கரந்தட்டி ஆண்டவருக்கு. ஆகையினாலே கர்த்தர் உனக்காக அசட்டை பண்ணப்பட்டார். நீ அசட்டை பண்ணப்படும் பொழுது நீ எரிச்சல் ஆகாதே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க அதை குறிச்சு வச்சுக்கீங்க. அசட்டை, எரிச்சல், கோபம், மூர்க்கம், பாவம். இதுக்கு ஒரு ப்ராசஸ்.
நீ நேரா பாவம் செய்ய மாட்ட. நீ அசட்டை பண்ணும்போது நீ பாவம் செய்ய மாட்ட. அந்த அசட்டை பண்ணப்பட்ட போது உனக்கு எரிச்சல் உண்டாகும். அந்த எரிச்சல் உண்டானதுக்கு அப்புறம் உனக்கு கோபம் வரும். அந்த கோபம் வந்த உடனே அது மூர்க்கமாக மாறும். அந்த மூர்க்கமாக மாறும் பொழுது நீ பாவத்தை செய்து விடுகிறாய். ஆகையினாலே அந்த எரிச்சல் வரும் பொழுது அது என்ன பண்ணக்கூடாது? அடங்கி போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தை திறந்து வாசிச்சு பாருங்க. இந்த சீக்வன்ஸ் எஸ்தர் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலையும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலையும் அழகாக சொல்லப்பட்டது. அந்த எஸ்தர் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. அங்கு அருமையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா மனைவியை அழைத்து அனுப்புகிறான். That was a big party. எல்லா ராஜ்யத்திலிருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவன் மனைவியை அழைத்து அவன் பெரிய அந்த பார்ட்டி கூப்பிடுகிறான். அந்த கணவன் கூப்பிட்டதுக்கு அவன் என்ன பண்றா? அசட்டை பண்ணுகிறாள். அந்த அசட்டை பண்ணப்பட்ட உடனே அந்த ராஜாவுக்கு என்ன வருகிறது? எரிச்சல் வருகிறது. எடுத்து வாசி பாருங்க. நான் அந்த ப்ராசஸ் நீங்க வாசிக்கணும். அது எரிச்சல் உண்டாக்குகிறது. அந்த எரிச்சல் என்ன பண்ணுகிறது? அவனுக்கு மூர்க்க கோபத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த எரிச்சல் அவ்வளவு இன்டென்சிவ். அப்ப எரிச்சல் கோபமாகவும் கோபம் மூர்க்கமாகவும் மாறுவதற்கு பதிலாக எரிச்சல் மூர்க்க கோபத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நிச்சயமாய் நீங்க எபேசியர் 4:26-27 வாசிங்கன்னா அங்க ஆண்டவர் அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அங்கு உங்களுடைய சூரியன் அஸ்தமாகிறதற்கு முன்பாகவே உங்களுடைய கோபம் தணிந்து போக கடவுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ராஜாவுடைய காரியங்கள் அதற்கு அப்புறம் நல்லதாக நடந்ததற்கு காரணம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவனுடைய கோபம், அவனுடைய மூர்க்கம், அவனுடைய எரிச்சல் தணிந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நீங்க எரிச்சல் அடைந்து நீங்கள் அவனுடைய தந்திரத்தில் விழுந்து மூர்க்கம் அடைந்து கோபம் அடைந்து பாவத்தை செய்வதற்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் என்ன பண்ணணும்? தணிந்து போகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அசட்டை பண்ணப்படும். இன்னொரு 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அங்கு ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். காயின் ஆபேல் 2 பேரும் அவங்க ஆண்டவருக்கு அவங்க காணிக்கை செலுத்த போறாங்க. அப்பொழுது ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இத மனசுல வச்சுக்கோங்க பிரியமானவர்களே. நம்முடைய எரிச்சல் எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன். இப்போ ஆண்டவருடைய பிரியம் எங்க 2 பேரையுமே வச்சுக்கோங்களேன். 2 பேரும் ஓருடல். அத 2 பேரும் ஓருடல்னு நீங்க அதை மறந்துருங்க. பட் 2 are separate வச்சுக்கோங்களேன். கர்த்தர் என்னிடத்துல சகாயம் கொடுத்து இவரிடத்துல நேரத்துல என்ன பண்றது இல்ல, சகாயம் காண்பிக்கலன்னு வைங்க. இல்ல இப்ப எனக்கும் உங்களுக்கும் என்னிடத்துல ஆண்டவர் சில ஃபேவர் காண்பிக்கிற, உன்னிடத்துல சில அதே ஃபேவர் உன்னிடத்துல நீ என்ன போலதான் நீ நம்புற, என்ன போலதான் நீ பரிசுத்தவாட்டியா இருக்க, பரிசுத்தவானா இருக்கிற. ஆனா கர்த்தர் எனக்கு சில காரியத்தை செய்கிறார், உனக்கு சில காரியத்தை செய்யல. அது அந்த காயினுடைய வாழ்க்கையில ஒரு எரிச்சலை உண்டாக்குது. நல்லா கவனிங்க பிரியமா. மோஸ்ட் ஆஃப் தி எரிச்சல் கர்த்தர் செய்கிற காரியத்தை கண்டு எரிச்சல் அடைகிறோம். அவங்க மனுஷர். அவன் ஆபேல் என்ன காரியம் செஞ்சான்? அவன் மேல எரிச்சல் அடைகிறதுக்கு என்ன தப்பு செஞ்சான்? நல்ல கவனிங்க பிரியமா. இது இஸ் தி காட்ஸ் டூயிங். அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்ததற்கு ஆண்டவர் தானே அங்கீகரித்தார். ஆண்டவர் தானே அந்த செய்கையை. ஆனால் ஆண்டவருடைய செய்கைக்கு புறம்பாக உன் உள்ளத்துல எரிச்சலை உண்டாக்குகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. So how careful we have to be. அவன் எரிச்சல் உண்டாகிறதுக்கு ஆபேலுடைய காரியமே அல்ல, கர்த்தர் செய்த காரியத்துக்கு ஆபேல் மீது அவன் எரிச்சல். அவன் ஆண்டவர் பேசுறார், எரிச்சலா இருக்கிறது நல்லதோ, நன்மை செய்கிறது மேன்மை அல்லவோ. அப்போ எரிச்சல் அடையவே கூடாது. அல்லேலூயா சொல்லுமா? அது யாருடைய காரியமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர். ஆகையினால் தான் அந்த பக்திமான்கள் என்ன எழுதுறாங்கன்னா, நீ கை நீட்டி செய்கிறதை நான் எப்படி தடுப்பேன்? அல்லேலூயா சொல்லுவோமா?
கர்த்தர் செய்கிறத உங்களை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் செய்கிறதை கண்டு நீங்கள் எரிச்சல் அடைகிறதுக்கு காரணமே இல்லை. ஆனால் நாம் எரிச்சல் அடைகிறோம். அந்த எரிச்சலை அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 17-18 அதிகாரத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 18 அதிகாரம் 8வது வசனத்தை வாருங்க. ஜனங்கள் தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று அவங்க பாடுறாங்க. அப்போ ஒரு எரிச்சல். அந்த 18வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க, எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று அன்று முதல் அவன் காய் மகாரமாயிருந்தான் என்று. இதுக்கு ஒரு பின்னணியத்தை நீங்க அறியணும். I have not spoken this. God has revealed certain things today morning. நல்ல கவனிங்க. சவுல் மிகவும் தாழ்மை உள்ளவனா இருந்தான் இல்லையா? அவன் கழுதைக்கு பின்னாடி சென்றிருந்தவன ஆண்டவர் அவனை இஸ்ரவேலுக்கு அவன் அதிபதியாய் அவர் வைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப அவன் கூட சொல்றான், ஆண்டவரே நான் ரொம்ப ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்திருக்கேன். பென்யமீன் கோத்திரம் தான் இருக்கிறதே சின்ன கோத்திரம், அதுலயும் ஒரு சின்ன குடும்பத்துல வந்திருக்கேன். என் மூலமாக அந்த ஜனங்களுக்கு அபேட்சை வரப்போதுன்னு தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்திட்டார். என்னைக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தாரோ அன்னையிலிருந்து அவனுக்கு மேட்டிமை வந்துருச்சு. நல்ல கவனிங்க. அன்னையிலிருந்து அவனுக்கு மேட்டிமை. I want you to see the process. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் அந்த மேட்டிமைக்கு இடம் கொடுத்துட்டான். அப்பொழுது அவனுடைய பராக்கிரமசாலி. அல்லேலூயா சொல்லுவோம். அவன் சவுல் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவனை சுற்றிலும் அநேக பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள். அவனுக்கு சுற்றிலும் ஒரு பெரிய ராணுவம் இருக்குது, சேனை இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ அதுல ஒருவன் எழுந்து நிற்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் யார் நிற்கிறான்? கோலியாத் எழுந்து நிற்கிறான். அவன் ஒரு சவால் விடுகிறான். யாராவது உங்களிடத்திலிருந்து ஒரு பராக்கிரமசாலி என்னை வீழ்த்தட்டும் அப்படி என்று சொல்லுகிறான். இது பிசாசினுடைய தந்திரம். ஆனால் இந்த தந்திரத்துக்கு அவன் அடிமையாயிட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவன் எழுந்து நின்று அவனை அதம் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதை விட்டு விட்டு அவன் அரண்மனையில அவன் ஒடுங்கி கொண்டிருக்கிறான். Once you go to a higher place, you will always be insecure. நீங்க ஒரு இடத்துல நீங்க மேல வந்துட்டீங்கன்னா எப்பவுமே இன்செக்யூருக்கு என்ன தமிழ்ல? பாதுகாப்பு. ஒரு மனநிலைமை இருந்துட்டு இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் என்னை பிடிச்சி கீழே தள்ளிடுவான். எவனாவது என் இடத்துக்கு வந்துருவான். எவனாவது ஒருத்தன் என் இடத்தை பிடிச்சுவான். ஊழியக்காரனுக்கு இந்த மனநிலைமை இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போனா இன்னொருத்தன் அதை பிடிச்சுக்குவான் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? எல்லாத்துக்கும் அந்த ஒரு மனப்பான்மை இருக்கு. ஆகையினாலே always Saul was insecure in his administration of his country. அப்போ தாவீதை பார்க்கிறான். தாவீது வர்றான். தாவீதை அனுப்புறாங்க. தாவீதை பார்த்த உடனே அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தபடியினாலே, சவுல்கிட்ட இருந்தது பரிசுத்த ஆவி இருந்தபடியினாலே அவன் he was able to discern David. அது தாவீதை அவனால என்ன பண்ண முடியுது? புரிந்து கொள்ள முடியுது. அவன் புரிந்து கொள்ளப்படியினாலே அவனை யுத்தத்திற்கு அனுப்புனா நிச்சயமா என்ன பண்ணிடுவான்? அவன் ஜெயிச்சிருவான். அப்புறம் நம்முடைய ராஜ்யபாரம் அம்பேல் ஆயிடும் அப்படின்னு ஒரு மனசுல இன்னும் கொஞ்சம் ஃபியர் வந்துருச்சு. அதனாலே அவன் என்ன சொல்றான் தாவீதுட்ட, நீ யுத்தத்திற்கு he is discouraging him to not to go. நல்ல கவனிங்க. இதெல்லாம் தந்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் பிசாசின் தந்திரங்கள் எப்படியாய் செயல்படுகிறது என்பதை பாருங்க. நீ போக வேண்டாம்னு சொல்றான், இல்ல நான் போவேன்னு சொல்றான். நானும் யுத்த வீரன் தான். ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு, அதை பிடிச்சி அதை இழுத்து சாகடிச்சுட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால்னா இவனும் ஒரு மிருகம் தான், இதை நான் என்ன பண்ணிடுவேன், இவனை வெற்றி கொள்வேன்னு சொல்றான். சரி போகட்டும், நீ போ அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் என்ன பண்றான்?
அவன் இந்த யுத்தத்துல தோத்துறணும்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா இவன் என்ன பண்ணிடுவான், தாவீது ராஜாவா வந்துருவான்னு இவனுக்குள்ள ஒரு பயம். ஆகையினாலே அவன் என்ன பண்றான், அவனுக்கு அப்பியாசம் இல்லாத யுத்த தளவாடங்களே அவன்கிட்ட கொடுக்கிறான். நல்ல கவனிங்க பெரியவாங்க, அவனுக்கு அப்பியாசம் இல்லாத தளவாடங்களே அவன் கையிலே கொடுக்கிறான். நீ இந்த கேடயத்தை எடுத்துட்டு போ, இந்த சவுல் கொடுத்திருப்பான்னா அந்த ஷூ எப்படி இருந்திருக்கும், பெருசா இருந்திருக்கும்ல. தாவீது என்ன பையன், நூண்டு பையன், அந்த ஷூவை போட்டு போக முடியுமா அவனால? அவன் போட்டு பார்த்திருப்பான். என் பிள்ளைங்க சில வேலைக்கு பேர பிள்ளைங்க என் ஷூவை போட்டு நடக்கிற மாதிரி தோத்து போட்டு நடந்திருப்பான். அவனும் நடந்து பார்த்திருப்பான். ஏன்னா இதை எடுத்துக்கிட்டு போனா அவன் தாவீது நிச்சயமா என்ன பண்ணப்படுவான், தோத்து போயிடுவான். யுத்த தளவாடங்களை கொடுத்து அனுப்புறான். அவன் சொல்றான், எனக்கு இதுல அத்தியாசம் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அப்பியாசம் இல்லாத any spiritual exercise, be careful. இந்த நாட்களில இந்த பிசாசானவன் அநேக தளவாடங்களை உங்களுக்கு கொடுப்பான், அநேக காரியங்களை கொடுத்து உன்னை கீழே விழத்தட்டுவான். அல்லேலூயா சொல்லுவோமா, you be careful. அவன் சொல்றான், எனக்கு அப்பியாசம் இல்லை, எனக்கு ஒன்றே ஒன்று அப்பியாசம், அந்த ஆண்டவருடைய நாமத்திலே, இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே நான் புறப்பட்டு போவேன். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரியவர்களே, எரிச்சல் மாத்திரம் அடையாதீங்க, ஏன்னா உங்களுடைய பேச்சே மாறும். எரிச்சல் மட்டும் வந்துருச்சுன்னா உங்க பேச்சு மாறும், உங்க ஐக்கியம் மாறும், உங்களுடைய பழகுதலே உங்களை மாற வைத்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆகையினால என்ன பண்ணுங்க, அன்புடன் உங்களுடைய ஜீவியத்தை நடத்துங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அல்லேலூயா சொல்லுவோமா. எரிச்சலே அடையாதீங்க. 37ஆம் சங்கீதம் 7-8 வசனம் சொல்கிறது, உங்களுடைய கோபத்தை நெகிழ்ந்து விடுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா அல்லேலூயா. அது நெகிழ்ந்து விடுதுன்னா ரொம்ப அருமையான தமிழ் வார்த்தை. எனக்கு கோபம் வரும் பொழுது அதை நான் என்ன பண்ணணுமா, இட்ஸ் a beautiful spiritual process. இங்கிலீஷ்ல சொல்லுது seize your anger. It is not difficult, it is very difficult to seize my anger, but when I read that உன்னுடைய கோபத்தை நெகிழ்ந்து விடுங்கன்னு சொன்னா, I take it, I cannot seize my anger. ஆனா என்னுடைய கோபத்தை நான் ஆண்டவருடைய கிருபையினாலே நெகிழ்ந்து விட முடியும். கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி. It is not seizing the anger. அந்த கோபம் மறைந்துரும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோனா 4:8. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். Just for 10 minutes. I am going to take beyond 1 o'clock. I want to close by 1 o'clock today. நீங்க எல்லாரையும் 1 மணிக்கு அனுப்பிச்சல் தான் நினைச்சேன். சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி. இந்த சோர்வு இட்ஸ் another device of the devil. இத மனசுல வச்சுக்கோ. இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். இந்த சோர்வை உனக்குள்ள அனுப்புறது ஒரு பிசாசினுடைய தந்திரம். ஆனா நீங்க நினைங்க, இது இந்த யோனா கதையை நீங்க நல்லா தெரிவிங்க. ஒரு ஒரு என்ன மரம் அது வருது, ஆமணக்கு மரத்தை ஆண்டவர் முளைக்க வைக்கிறாரு. அவரு முளைக்க வச்சாரு. முளைக்க வச்சும் போது ஆண்டவர் செஞ்சாருன்னு அவன் நினைக்கல. அதுல நிழல்ல போய் உட்கார்ந்துக்கிட்டான். அப்போ ஒரு பூச்சி வந்து அதை அரிச்சிருச்சு. இப்போ வெயில் அவன் மேல படுதான். வெயில் பட்டனாலேயே அவன் சோர்ந்திருக்கான். இட்ஸ் ஒன்லி a cause, it is not the reason. அவனுடைய சோர்வுக்கு அது காரணம் இல்லை. அவனுடைய சோர்வுக்கு என்ன காரணம்னா ஆண்டவர் தான் காரணம். அல்லேலூயா சொல்லுவோமா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நினிவேக்கு போடான்னு சொன்னார். ஆண்டவரை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். நான் நினிவேல போய் பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜனங்களை என்ன பண்ணிடுவாரு, மன்னிச்சிருவார். என்னை வந்து நீ போய், நாங்களும் அப்படிதான் பேசுறோம். நான் இப்பெல்லாம் நிறைய சாட்டை எடுத்து உங்களோடு கூட பேசுறேன். சரிதானே? அப்படிதான் அவனை ஒரு சாட்டை எடுத்துட்டு தான் போச்சுன்னார்.
ஆனா அந்த சாட்டை அடியில மக்கள் சாகணும்னு அவன் நினைச்சிட்டு போறான். ஆனா ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணிடுறான்? ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடறான். அதனால என்ன பண்ணா, நினிவேக்கு அவன் போகாம தர்ஷீசுக்கு போனான். அவனை தூக்கி கடல்ல தூக்கி போட்டாங்க. கடல்ல இருந்து ஒரு மீன் வயிற்றுக்குள்ள போனான். அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தர் கிருபையா அவனை கக்கி போட்டாரு, கக்கி போட செய்தார். அவன் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறமா ஆண்டவர் அவனை விடல, போடா நினிவேக்குன்னு சொன்னார். நினிவேத்துல போய் பிரசங்கித்துட்டு இன்னும் 40 நாளுக்குள்ள இங்க என்ன வரப்போகுது? அழிவு வரப்போகுது. போய் அழிவு வரும்னு அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அழிவு வரல. அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, நீ அழிவு வரும்னு சொல்லுடா, பிரசங்கிடா அப்படின்னு சொன்னாரு. அழிவே வரல. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க மிருக ஜீவன்கள்லாம், ராஜா, எல்லா ஜனங்கள்லாம் அப்படி மனங்கா சென்று அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழிவு வராது போல இதை பார்த்துட்டு இருக்கு. உனக்கு சோர்வு வந்து, வெயில் பட்டதுனால சோர்வு இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் அநேக நேரத்தில் சோர்வு கொள்கிறோம். அநேக நேரத்தில் சோர்வு. இது இந்த சோர்வு ஒரு பிசாசு கொண்டு வருகிற ஒரு தந்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? இது நிச்சயமா இருங்க. நீங்க இந்த எலியாவுடைய சோர்வு 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் சூறை செடியில போய் படுத்துக் கொள்கிறான். ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி தலையிலே அடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொடுத்து சாப்பிடு என்கிறான். நல்லா சாப்பிட்டுட்டான். திருப்பி ஒரு எழுப்பி அவனை சாப்பிட வைக்கிறான். 40 நாள் அவன் என்ன பண்ணிட்டான்? சூறை செடியில இருந்தவன் இப்ப எங்க வந்து படுத்துக்கிட்டான்? ஒரு சிங்க கெபியில கம்ஃபர்டபுளா படுத்துக்கிட்டான். நல்லா கவனிங்க. அவனுக்கு சோர்வுக்கு என்ன காரணம்? நான் மாத்திரம் எல்லாருக்கும் ஆண்டவர் என்னைய மாத்திரம் இதை வச்சுக்கிட்டாரு, நான் மாத்திரம் என்னதான அவனுங்க எல்லாம் குறியா வச்சுக்கிட்டு என்னை கொலை பண்ணணும்னு பாக்குறாங்க. இயேசபேல் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறாளே, நான் மாத்திரம் தானே இதுல இருக்கேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் 7000 பேரை வைத்திருக்கிறது அவன் சிங்க கபியில இருக்கிறான். நல்ல கவனிங்க. இப்பதான் உங்களுடைய சோர்வு நீங்குகிறதற்கு அங்கு 4 காரியம் நடக்குது. அந்த 4 காரியத்துல ஒரு காரியம்தான் அவனுடைய சோர்வை நீக்குகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்கு பெருங்காற்று வீசுகிறது. எல்லாமே அங்கு நடக்கிற எல்லா அடையாளங்களுமே கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கு ஒரு பெருங்காற்று வீசுகிறது. கர்த்தர் அங்க இல்ல. கர்த்தர் அங்க இல்ல. அவனுக்கு சோர்வை நீக்க முடியல. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. அங்கும் கர்த்தர் இல்ல. அல்லேலூயா சொல்லுவோமா? பூமி அதிர்ச்சி யார் அனுப்புகிறது? கர்த்தர் தான் அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கும் கர்த்தர் இல்ல. ஒரு பெரிய அக்கினி இறங்குகிறது. அந்த அக்கினியை யார் அனுப்புகிறார்? கர்த்தர் தான் அனுப்புகிறார். அந்த கர்த்தர் அனுப்புகிற அந்த அக்கினியும் இவனுக்கு அந்த சோர்வை நீக்கல. ஆனால் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. இதுதான் அவனுடைய சோர்வை நீக்கிச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு சிங்க கெபியிலிருந்து வெளியே வந்து நிற்கிறான். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் அந்த சோர்விலிருந்து அவன் வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறது. அது பூமி அதிர்ச்சி இல்ல, அக்கினி இல்ல. நீ அபிஷேகத்துல நீ எத்தனை நாள் கதறி இருந்தாலும் பெருங்காற்று அபிஷேகத்தை தான் குறிக்கிறது. பூமி அதிர்ச்சி கர்த்தருடைய கிரியையை தான் குறிக்கிறது. அக்கினி கர்த்தருடைய அபிஷேகத்தை தான் குறிக்கிறது. ஆனால் அதுல இல்ல மெல்லிய சத்தம். அதனால தான் நான் தொண்டத்தை கிளிய நான் ஒவ்வொரு நாளும் கத்துறது. நீங்க ஆண்டவரோடு கூட தனித்திருந்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பெரிய அக்கினி அபிஷேக கூட்டத்துக்கு போங்க. பெரிய பெருங்காற்று வீசுகிற இடத்துக்கு போங்க. அங்கெல்லாம் கர்த்தர் இல்ல. ஆனா வீட்டுல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கும் போது அவருடைய மெல்லிய சத்தம் தான் என்னுடைய சோர்வை நீக்கும். ஆண்டவரோடு கூட தனித்திருக்க பழகுங்க. என்னுடைய சோர்வு நீங்க வேண்டும் என்றால் இங்கும் அங்கும் ஓடித்திருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரியமான. அதைத்தான் சில 1-2 வருஷங்களாக நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டேன். எந்த இடத்திற்கு போனாலும் என்னுடைய சோர்வு நீங்கல. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய மெல்லிய சத்தம் ஒன்றுதான் என்னுடைய சோர்வை நீக்குகிறது. கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் கடைசியா ஒரு சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கட்டும்.
யாக்கோபு 1 அதிகாரம் 6 வசனத்துல சந்தேகப்படுகிறவன் வாசிங்க. அவன் எவ்வளவாயினும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கிறவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். நல்ல கவனிய பிரியமானவர்களே, இந்த சந்தேகம் பிசாசு கொண்டு வருகிற ஒரு தந்து. சந்தேகத்தை வீட்டுக்குள்ளே விதைத்துக் கொண்டே இருக்கிறான். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒரு சந்தேகத்தை விதைக்கிறான். குடும்பங்களை உடைக்க இந்த சந்தேகங்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். பெற்றோர்கள் பிள்ளைகள் நடுவிலே ஒரு சந்தேகம், பிள்ளைகள் மத்தியிலே ஒரு சந்தேகம், சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலே ஒரு சந்தேகம். இப்பொழுது அநேக காரியங்கள், கணவன் மனைவியை குறித்து சந்தேகம், மனைவிக்கு கணவனை குறித்து சந்தேகம். இந்த சந்தேகம் அவன் அனுப்புகிற ஒரு தந்திரம். இந்த தந்திரத்தை நாம் எதிர்த்து நிற்கணும். என அன்புக்குள்ளே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க பிரியமா. அநேக நேரத்தில் நீங்க ஆபிரகாம் பற்றி சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். ஆபிரகாம் ஆண்டவர் 15 அதிகாரத்திலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். உன் சந்ததியை இப்படியாய் பெருக பண்ணுவேன். அப்போ அந்த வசனம் சொல்லுது, இதை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு ஒரே வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. இதை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அதை பவுலடியார் அருமையாக நமக்கு விளக்கி சொல்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 18 22 வரைக்கும் நீங்க வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. அங்கு அழகாக சொல்கிறார். அங்கு விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இட் சிம்பிளி சேஸ் he believed, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் அந்த விசுவாசத்திற்கு அவர் அருமையாக எழுதுகிறார். அந்த நீதியாக எண்ணப்பட்ட அந்த விசுவாசத்தின் அளவை அழகாக 4-5 வசனத்தில் அவர் பவுலடியார் எழுதி வருகிறார். அங்கு அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு வேதம் சொல்லுகிறது, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அவன் விசுவாசித்தான், அவன் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்தான். அந்த விசுவாசம் பலவீனமாய் இருக்கலையா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் 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 விசுவாசத்தில் he was strong in his faith. அல்லேலூயா சொல்லுவோமா? திட நம்பிக்கை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு. His faith was strong. No one can shake it. அதை தொடர்ந்து நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் அந்த விசுவாசம் பலமாய் இருந்தபடியினாலே அவனுக்குள் இருந்த பலவீனத்தையும் அவன் எண்ணல. He never considered that he is 100 years old. He never considered Sarah is 90 years old. அவளுக்குரிய ஸ்திரீயின் வழிபாடுகள் எல்லாம் நின்று போயிடுச்சு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. But he never considered it because his faith was strong. அப்புறம் சொல்லப்பட்டுட்டே வந்திருக்கு, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். Your faith may be strong. நீ நம்பிக்கையோடு கூட விசுவாசித்திருக்கலாம். அநேக காரியங்களை நீ எண்ணாமல் போகலாம். உன்னுடைய விசுவாசம் அது நீதியாக எண்ணப்படல. உன்னுடைய கடைசி காரியம் ஒன்றுக்கு அவன் எதில் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்தான். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதுதான் முக்கியம். the key for your faith. நீ அதுல ஒரு சந்தேகத்தை அவன் விதைச்சான். உன்னுடைய விசுவாச வாழ்க்கை 75 வயதுல ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனால் அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறது 100 வயசுல, 25 வயசுல, 25 ஆண்டுகள் அவன் விசுவாசித்தான். ஆனால் அவனுடைய சந்தேகத்தை கொஞ்சம் விதைத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? சாராள் மூலமாய் விதைத்தான் பிசாசு. எனக்கு இனிமேல் குழந்தை பெறாது, இந்த ஆகார் மூலமா எனக்கு ஒரு சந்ததியை. He fell a prey to that.
ஆகையினால கர்த்தர் அவனுக்கு சந்ததியை கொடுக்க முடியல. அதை அறிந்து அதற்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்? அவிசுவாசமா இராதபடிக்கு அவன் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசம், நம்பிக்கை, ஸ்ட்ராங், பலவீனம் இல்லாத விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம். அதுல ஒரு அவிசுவாசம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் தான் அந்த அந்த வாலிபனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்து சொல்றான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த பிசாசானவன் கர்த்தருடைய வார்த்தையிலே ஒரு அவிசுவாசத்தை விதைப்பான். இது ஆதாம் ஏவாள் நாட்களிலே இது நடந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த மரத்தின் கனியை நீ புசிக்காது. பிசாசு வந்து கேட்கிறான், அவரிடத்துல ஏவாள்கிட்ட வந்து கேட்கிறான், ஆண்டவர் எல்லா கனியையும் புசிக்க வேண்டாம், புசிக்கலாம் சொன்னாரா? இல்ல, ஒரு கனியை நான் புசிக்க கூடாது, அதை தொடவும் கூடாது, நான் புசிக்க கூடாது, நான் புசித்த நாளிலே நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துலதான் ஒரு சின்ன டவுட் அவன் போடுறான், சந்தேகத்தை போடுறான். அவன் சொல்றான், நீ சாகவே சாக மாட்ட, நீ நன்மை தீமை அறிகிறவனாய் நீ தேவ தூதர்களை போல. கர்த்தருடைய வசனத்துல கொஞ்சம் சந்தேகத்தை விதைக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாட்களிலே, இந்த நூதன உபதேசங்களிலே, கர்த்தருடைய வார்த்தையில ஒரு சின்ன கலப்பு, ஒரு எதை என்ன விதைக்கிறான்? ஒரு களையை விதைக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப எடுத்தவங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1-3. தயவுசெய்து என்னுடைய புத்தியினத்தை நீங்க என்ன பண்ணுங்க? சகிச்சுக்கிடுங்க. ஏன்னா நான் ஆண்டவரிடத்துல அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறபடினாலே நான் இவைகளை உங்களிடத்துல பேசுகிறேன். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பரிசுத்த மனவாட்டியாய் கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புவிக்க நான் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இதான் எங்களுடைய ஊழியம். ஒவ்வொருவரையும் கற்புள்ள கன்னிகையாக கர்த்தரிடத்துல ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுல நாங்கள் வைராக்கியமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அப்படி வைராக்கியமா இருக்கிற எங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. என்ன பயமா? ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவனுடைய பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி நீங்க கெடுக்கப்படுவோமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் அந்த ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட். நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டா உனக்கு பரலோக நிச்சயம். நீ விபச்சாரம் பண்ணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி பிரசங்கிக்கிறார். ஆட்டம் பாட்டம் பாடிக்கிட்டே நீ பரலோகத்துக்கு போயிடலாம். நடக்காது. அப்படி ஒன்று விதைக்கிறாங்களே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே. ஆண்டவருடைய சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற காரியத்தை பார்த்தா போதும், இயேசுவின் ரத்தம் why do you hysterically crying out அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்களே. ஏவாளை வஞ்சித்தது போல உங்களை யாரும் வஞ்சித்து விடாதபடிக்கு, உங்களை கெடுத்து விடாதபடிக்கு நான் வைராக்கியமாக இருக்கிறேன். உங்களை பரிசுத்த மனவாட்டியாய், ஆண்டவருக்கு மனவாட்டியாய் நான் உங்களை அனுப்ப நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசனுடைய தந்திரம் என்ன நமக்கு தெரியாதவைகள். இயேசுனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டும். லூக்கா 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அவர்கள் வந்து கேட்கிறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவளுடைய தந்திரத்தை புரிந்து, அவளுடைய தந்திரத்தை புரிந்து. இவர்களுடைய கேள்வி கேட்டது யாரு? வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள், வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள், உபவாசம் பண்ணுகிறவர்கள், தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள்,
ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அவளுடைய தந்திரத்தை அவர் புரிந்து கொள்கிறார். அவருடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.